வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு பொங்கல் பண்ணலாம். அது என்னென்னா, நான் சாதாரணமான அரிசினா விட்டுட்ருப்பேன். பாரம்பரிய அரிசி. நான் இது வரைக்கும் இந்த அரிசி பார்த்ததே இல்லைப்பா. இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இது பேர் வந்து மிளகு சம்பா அரிசியா. நான் ஒரு இடத்துலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்குகிறேன். இந்த அரிசிலாம் ரொம்ப விலை கம்மியாக தான் பாருக்கு. 75 ரூபா தான் கிலோ. அதாவது பேக்கிங் சார்ஜோடு இங்கே வர்றது சார்ஜோடு சேர்த்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா. நேற்று இதை வந்து தக்காளி சாதம் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது சீரக சம்பா தான் சின்னதாக இருக்கும், அதை விட சின்னதாக ரொம்ப நல்லாயிருக்கு இந்த அரிசி. நீங்களும் வாங்கி சமைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். நான் சீரக சம்பாவில் ஏற்கனவே ஒரு தடவை பொங்கல் பண்ணியிருக்கேன், அதுவும் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த அரிசியில் நம்ம இன்றைக்கி வெண்பொங்கல் பண்ணலாம். இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் தான் அரிசி எடுத்தேன். இதில் 1/2 டம்ளர் பைத்தம்பருப்பு போட்டு நம்ம பண்ணலாம் இன்றைக்கி பொங்கல். எப்படி பண்ணிவிட்டு எப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சட்னிக்குப்பா. தேங்காய், ஒரு 4 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் உடச்சக்கடலை, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் சட்னிக்கு. அதுக்கப்புறம் இந்த பொங்கலுக்கு பாருங்கள், இஞ்சி துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, சீரகம், மிளகு வந்து 1 பாதியமாக தட்டி வச்சுருக்கேன், 2 கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்கு. நம்ம இப்போது பொங்கல் தாளிக்கலாம் வாங்க. அதே மாதிரி நான் பொங்கல் வந்து தாளித்து செய்வேன்ப்பா. அது ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமனே பொங்கல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாளித்து கொட்டினா வெள்ளையாக இருக்கும். இது கொஞ்சம் கலர் மாறும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். இது தாளிப்பு பொங்கல்னு சொல்லிட்டு செய்வோம் நாங்கள். நீங்களும் இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டேன் நான், கடலெண்ணெய். அந்த மிளகு சீரகத்தை போட்டிருக்கேன். இது வெடித்து செவந்து வரும் பொழுது அந்த முந்திரி, இஞ்சி, கருவேப்பிலை போட்டுட்டு அரிசியை பருப்பையும் கழுவி இந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிடுவேன்ப்பா. நான் காமிக்கிறேன் இருங்க. இந்த பாருங்கள் செவந்துருச்சு. இந்த பெருங்காயெல்லாம் பாருங்கள், இந்த எண்ணெயில் பொரியும் பொழுது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு பெருங்காயம் இவ்வளோ சைஸ். அது பொரிஞ்சு அது கரைஞ்சி வேகும் பொழுது அவ்வளோ நல்லாயிருக்கும்ப்பா இந்த பொங்கல். இப்போ இந்த அரிசியை போட்டுடலாம், அரிசியும் பருப்பையும். இந்த பாருங்கள், இது நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே செவந்துரும்பா அந்த அரிசியும் பருப்பும். இந்த வறுத்து பண்ணும் பொழுது ரொம்ப வாசனையாக இருக்கும்பா. பைத்தம்பருப்பு வறுத்து போட்டு பொங்கல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 டம்ளர் அரிசிக்கு பருப்புக்கு சேர்த்து 4 டம்ளர் தண்ணி பக்கத்தில் கொதிக்க வச்சுட்டேன். இதில் ஊற்றிடுறேன். உப்பு மட்டும் நம்ம பொங்கல் இறக்குனதுக்கப்புறம் போடலாம்பா. இப்போ இதை மூடி வேக வச்சுடுவோம். இந்த பாருங்கள், சட்னி அரைச்சிட்டேன். அதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம பொங்கல் பார்க்கலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த ஆவி வரும்போது வெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் போட்டுருங்கப்பா. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம், இல்லை 10 நிமிஷம் கூட போட்டுருங்களேன். உங்களுக்கு இந்த மேலெல்லாம் பொங்கி வந்து இந்த குக்கர் மேலெல்லாம் அசிங்கமாக ஆகவே ஆகாது. சூப்பராக இருக்கும் பொங்கலும். உள்ளுக்குள்ளவே வெந்து மெத்துன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க திறந்து பார்க்கலாம். இப்போ பொங்கலுக்கு உப்பு போட்டுடலாம். பாருங்கள், சூப்பரான பொங்கல் ரெடி. இதை நல்லா இப்படி குழச்சி விட்டுட்டு கலர் மட்டும் மாறி இருக்கும்பா, ஆனால் வாசனையும் டேஸ்ட்டும் உங்களுக்கு அபாரமாக இருக்கும். உங்களுக்கு கோவில் பொங்கல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா காய்ச்சின 1 டம்ளர் பாலுப்பா இதில் விடுங்க.
பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு பொங்கல் தேங்காய் சட்னி. இது கூட ஒரு உளுத்தம் வடை இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் செய்து சாப்பிடுங்க. சீரக சம்பாலையும் நான் பண்ணுவேன்ப்பா. கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் மிக்சியில், மிளகு, சீரகம் எல்லாம் மிக்சியில் துருவி போட்டு பொங்கல் பண்ணுவேன். அது கொஞ்சம் காரசாரமாக செம்மையாக இருக்கும்ப்பா அந்த பொங்கல். அதே மாதிரி இந்த பொங்கலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பொங்கல் சாதாரணமாக வெள்ளை அரிசியில் பண்ணால் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. சீரக சம்பா இந்த மாதிரி இந்த அரிசி நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். சீரக சம்பாவில் தான் நான் பொங்கல் பண்ணுவேன். எங்கள் பொண்ணு திட்டுவா, அவ்வளோ காஸ்ட்லி உனக்கு தேவையான்னு. பொங்கல் செஞ்சு சாப்பிட்டேன்னா தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டா என்னடி, எல்லாம் ஒன்று தான், நம்ம வயிற்றுக்கு தானே போகுது அப்படின்னுவேன். அது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான இது. உங்களுக்கு இந்த அரிசி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கப்பா, நான் உங்களுக்கு நம்பர் தரேன், நீங்கள் வாங்கிக்கலாம். நான் கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. கருப்பு கவுனிலாம் உங்களுக்கு 150 ரூபாய்க்கு கிடைக்கும். கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா எல்லாமே உங்களுக்கு 80 ரூபா, 90 ரூபா, 140 ரூபா, 180 ரூபா. மொத்த அரிசியுமே 150 ரூபாய்க்குள்ளே. வெரைட்டியான நிறைய வெரைட்டி அரிசிங்கப்பா. உங்களுக்கு பார்சல் அனுப்புவாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு சொல்வேன். கமெண்டில் கேட்டிங்கன்னா பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன்.